ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை தொட முடியாது. அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான உன்னை என் பாதத்தை தொடும்படி நான் உத்தரவிட்டிருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு இன்று இரவுக்குள்ளாகவே நீ சந்தோஷப்படும் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்க உனக்கு எல்லையில்லாத சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி தர்றேன். நீ எப்போதும் யார் மீதும் கோபம் கொள்ளாதே, யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கோபப்படுத்தினாலும், யார் உன் மீது வெறுப்பை அள்ளி கொட்டினாலும் கூட நீ பொறுமையா அமைதியாக அத்தனையும் கடந்து வாழ பழகு. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இத்தனை நாள் நீ எதை எதிர்பார்த்தியோ அதை இப்போது உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன் மனசில் இருக்க துக்கங்களையும் உன் மனசில் இருக்க பயத்தையும் குழப்பத்தையும் என் பாதத்தில் வச்சுடு. நான் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் வாங்கிக்கொள் என் செல்லமே. எதையெல்லாம் நீ இழந்தியோ அதை விட அதிகமாக இப்போது இந்த அப்பன் முருகன் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் சோதனைகளை தாங்கும், அதை தாண்டி ஜெயிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துட்றேன். என் பாதங்களை சரணடைந்த உனக்கு முக்தியை கொடுத்து உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது கண்டிப்பாக அற்புதங்கள் நடந்தே தீரும். எப்போவுமே சாவி இல்லாத பூட்டை நான் செய்கிறது கிடையாது. அதே போல தான் தீர்வு இல்லாத பிரச்சனைகளையும் நான் யாருக்கும் கொடுப்பது கிடையாது. உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ வாழ்ந்த நிலைமையை மறக்கக்கூடாது. நீ கஷ்டப்பட்டதையும் துன்பத்தை அனுபவிச்சதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனியொரு முறை அதை சந்திக்காத அளவுக்கு வாழ்க்கையில் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமாளிக்க கற்றுக்கோ. ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை இருக்குன்னா அதில் அவன் தப்பு ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஆமீன் செல்லமே. நான் சில நேரங்களில் அமிர்தத்தையே கொடுத்தாலும் கூட அதை விட சிறப்பான இன்னொன்று இருக்குன்னு நம்பி அதை எதிர்பார்த்து நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கிறத நான் பார்க்குறேன். எப்போ ஒரு மனுஷனுக்கு மன நிறைவு உண்டாகுதோ அப்போது தான் நிம்மதி அவனை பின்தொடர்ந்து வரும். உனக்கு என்ன கிடைச்சாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அமைதியாக மன நிறைவோட ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக இரு. உனக்கு முன்னும் பின்னும் நிழலாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நானே இருந்து உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மனசில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். இனிமே யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாது. என் வேல் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ எதை நினச்சி கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டியோ அதை நானே உனக்கு ஆறுதலாக இருந்து தைரியத்தை கொடுத்து நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். நீ இழந்ததை விட மிகப்பெரியதை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைச்சு தருவேன். நீ எப்போதும் நீயாக வாழ கற்றுக்கோ. சில பேருக்கு உன்னை பிடிக்கலாம், சில பேர் உன்னை வெறுக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றத நீ தான் முடிவு எடுக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு நீ எதையும் பெருசாக யோசிக்க வேண்டாம். என் அருகில் நீ இருக்கும்போது உன்னோட இன்பம் துன்பம் எல்லாமே நான் சரிசமமாக தான் பார்ப்பேனேன்னு செல்லமே. உன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலைப்படுத்தி உன் கூடவே நான் இருந்து உனக்கான நல்ல பலனை கொடுக்க போகிறேன். நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உறவுகளோடு இருக்கும்போது இந்த முருகனின் பார்வை ஓ மேலே இருக்குன்னு மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக நீ நிற்கும்போது நானே உன் கூட இருப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் விரதங்களுக்கும் நீ செய்த பூஜைகளுக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பக்தியோடு வணங்கியதற்கும் சேர்த்து நான் உன் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேற்ற தான் வந்திருக்கேன். உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி உனக்கு பிடிச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு கொடுத்து
உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நோய் நொடி இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழணும்னு நினச்சினா தினமும் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. நானே உன்னை பாதுகாப்பேன். இந்த அப்பன் முருகனின் திருநீரை வைக்க மறக்காதே. உன் உடம்புல இருக்க தேவையில்லாத துஷ்ட சக்திகளும் தீய எண்ணங்களும் விலகி என் விபூதி உன்னை நல்லபடியாக பாதுகாக்கும். அதன் மூலமாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உனக்கு நடக்கும். என் செல்லமே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் உடைஞ்சு போகக்கூடாது. உன் மனசு உடையும்படியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நீ சந்தோஷப்படும்படியாகவும் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உன் நேர்மையான நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்தே தீருவேன். என்னையே நம்பும் உனக்கு இனி எல்லா துன்ப துயரங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என் திருவடியே கதின்னு என்னையே நம்பி வாழும் உன்னை எல்லா விஷயங்களிலும் நான் சிறப்பிக்க போகிறேன். காலம் போடும் கணக்கை என்னை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லதையே நினச்சி நல்ல செயல்களை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ தனியாக இருக்கவும் தயாராக இரு. எப்போதும் எல்லாரும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க மாட்டார்கள் அல்லவா? உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்ததுன்னா நீ துன்பத்திலையும் சோகத்திலையும் இருந்தீன்னா உனக்காக யாரும் கவலைப்பட போகிறதில்ல. அதனால் நீ யாரிடமும் எந்த கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீயே சரி செய்ய தயாராகு. உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன். நீ தனிப்பட்ட ஆளாக தனித்துவத்தோட உனக்கான சிறந்த செயல்களை செய்யும்போது உன் வாழ்க்கையை சிறப்பாகி உன்னை செழுமையாக்கி செம்மையாக்கி நல்லபடியாகவும் இந்த அப்பன் முருகன் நான் வாழ வைப்பேன். இந்த கந்தனின் கடைக்கன் பார்வை உந்தன் பக்கம் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. இதுவரைக்கும் நீ சந்தித்த சோதனைகளையும் வேதனைகளையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து இனி எல்லாவற்றையும் நீ நினைப்பது போல உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளிமயமாக உனக்கு சந்தோஷத்தை தரும் செயல்களை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவும். என் செல்லமே, சில பேர் கூட இருக்கவங்கிட்ட நல்லா சிரிச்சுக்கிட்டே அவனை ஏமாற்றுவாங்க, துரோகம் செய்வாங்க. அப்படி உன் கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே உன்னை ஏமாத்துற துரோகம் செய்ய மனிதர்களையும் உன் கூட வச்சுக்காம உன்கிட்ட சண்டை போடுறவங்களையும் உன்னை முறைச்சிக்கிட்டு உனக்கு எதிரியாக இருப்பவர்களையும் நீ தாராளமாக நம்பலாம். கூட இருந்து குழிப்பறிக்கும் மனிதர்களை எல்லாம் நீ தள்ளி வச்சுக்கோ, தூரமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ சிங்கம் போல தனித்தாளாக தைரியமாக வாழ்ந்தினா உனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். குரங்கு போல இங்கும் அங்கும் அலை பாஞ்சுக்கிட்டு குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஏத்தாற் போல மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தீன்னா கடைசி வரைக்கும் உன்னை குரங்காக வேடிக்கையாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. சிங்கம் போல தனித்துவத்தோட வாழ்க்கையை ஜெயிக்கும் ராஜாவாக ராணியாக இருந்துட்டு போ. உன் வாழ்க்கையில் நீ தனியாக இருக்கியே, தனியாக சமாளிக்கிறியேன்னு கவலைப்பட வேணாம். கூட்டமாக நிறைய பேரை வச்சுக்கிட்டு அவங்க கெட்டவங்களாக இருக்கிறத விட தனியாக நீ இருந்துக்கிட்டு தனித்துவமான சிறப்பான செயல்களை செய்வது நல்லது இல்லையா? தனியாக வாழ்கிறோன்னு கவலைப்படாமல் தன்மானத்தோட வாழ்கிறோன்னு பெருமைப்படு. உனக்கு உயர்வான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு முன்னும் பின்னும், உனக்கு வலப்புறமும் இடப்புறமும் கையில் வேலோடு இந்த முருகப்பெருமான் எப்போதும் உனக்கு காவலாக இருப்பேன். எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், என்னதான் காலதாமதமானாலும் கூட இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். நேர்மைங்கிறது ஒரு அரிய பெரிய விஷயம். நீ நேர்மையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயம் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி முடித்து கொடுப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நீ கடந்து மறந்து வந்துவிடு. இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை கண்டிப்பாக வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தரேன். இதுவரைக்கும் நடந்ததும் நன்மைக்கே, இனி நடக்க போகிறதும்
இதுவரை நடக்காததும் கூட நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்க. மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் நடக்குதுன்ற அந்த தெளிவும் புரிதலும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நிலையான ஊற்றாக நான் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையை அழகாக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்கன்னு சொல்லவே. உன் மனசாட்சிக்கு நீ சரியாக இருந்தீனா போதும். மற்றவங்களுக்கு நீ என்ன செய்கிற ஏது செய்கிறன்னு விளக்கம் கொடுக்கவோ அல்லது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம் கொள்ளவோ தேவையில்லை. உனக்கு நீ சரியாக இரு. கிணத்துக்குள்ளேருந்து தண்ணியை இறைக்கும் போது கிணத்துக்குள்ளே நீ குடம் நிறைய தண்ணியை அள்ளிக்கிட்டு கிணத்துக்குள்ளேயே வச்சுருக்கும்போது குடம் லேசாக தான் இருக்கும். ஆனால் எப்போ அந்த கிணத்து நீர் மட்டத்தை விட்டு குடத்தை மேலே தூக்குறியோ அப்போ குடம் ரொம்ப கணக்க ஆரம்பிச்சிடும். அதே போல தான் உன் துன்பங்களை எல்லாம் புத்திசாலித்தனங்கிற தண்ணீரில் நீ அமைக்கி வச்சுட்டீன்னா, அறிவாளித்தனமாக உன் துன்பங்களை சமாளிக்க முயற்சி செஞ்சினா அது லேசாக இருக்கும், உனக்கு கனமே இருக்காது. ஆனால் எப்போ உன் புத்திசாலித்தனத்தை தாண்டி துன்பங்களை தனியாக பெருசாக நினச்சி யோசிக்கிறியோ அப்போது அந்த துக்கம் மிகவும் விடை கூட உள்ளதா, துன்பம் மிகப்பெரிய அளவானதா உன்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மனசை லேசாக்கிக்கோ. கஷ்டங்களை பெருசாக யோசிக்க வேண்டாம். உனக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக அனைத்தையும் நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனம் கலங்கக்கூடாது. உனக்கு தேவையான பணம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். முருகன் இருக்க பயமேங்கிறத நீ மறவாதேன்னு சொல்லவே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்தா அது எவ்வளவு கெட்டதாக போய் முடியும்னு எனக்கு தான் தெரியும். அதனால் கேட்டதை கொடுக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருக்காத. நீ கேட்டதை தரலன்னு சொல்லாமல் நல்ல வேளை கெட்டதை தரலன்னு சந்தோஷப்படு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்தா அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கெட்ட விஷயமாக மாறி உன் நிம்மதியை உருக்குலைச்சிடும். அதனால் நடக்கிறத வச்சு உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. இல்லாததை நினச்சி கவலைப்பட வேணாம். உன்னை படைச்ச கடவுளுக்கு உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு நல்லா தெரியும். நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீன்னா எல்லாமே சரியாக நடக்கும்.